எல்லார் கையிலையும் ஒரு குட்டி சாத்தான், அழகான குட்டி சாத்தான், ஸ்மார்ட் குட்டி சாத்தான், கியூட் குட்டி சாத்தான். செல்போன் தான், வேற என்ன? எதுக்காக கண்டுபிடிச்சாமோ அந்த நோக்கமெல்லாம் போயிருச்சு. செல்போன்ல எல்லா வசதியும் இருக்கு. செல்போன் வந்த பிறகு எத்தனையோ விஷயம் காணாம போயிடுச்சு. எவ்வளவு வசதியா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம நாட்டை போல இதை பயன்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு பாருங்க. எங்க வேணாம் பயன்படுத்து, வீட்டுல பயன்படுத்து, காட்டுல பயன்படுத்து, எங்க வேணாம் பயன்படுத்து. வாகனம் ஓட்டும் போது பயன்படுத்தாம இருந்தாங்க. ஏன்னா சரி, உண்மையை சொல்றேன். இப்ப கூட இந்த வீடியோ மதியம் போல பதிஞ்சு போடுறேன். ஏன்னா போயிட்டு வர ரோட்ல 15 பேரை பார்த்திருக்கேன். எனக்கு எதிர்த்தால வர்றவங்கள 15 பேரும் கழுத்தை அப்படி வச்சுக்கிட்டு செல்போன் இப்படி இருக்கு, இப்படிதான் வர்றாங்க. இப்படி வர்றல, நீ விழுந்து எங்கேயும் சாவு, நாசமா போ, தொலைஞ்சு போ, என் மேல ஏத்திடாடா, அதுதான் செய்றீங்க. பார்த்தா முறைச்சு பார்த்தா பதிலுக்கு முறைச்சு பாக்குறான். இப்படியே வச்சு கழுத்து நரம்பு கட் ஆகட்டும், என்னமா ஆகட்டும், குழந்தை கூட ரோட்ல நிக்கட்டும், பஸ்ஸுக்குள்ள போ, லாரிக்குள்ள போ, எதிர்த்தால வர மேல விட வரிய தப்பி 15 இடத்துல ஹார்ட் நின்றுட்டு வருதுங்க. என்ன ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுது, 2 கிலோமீட்டர் மெயின் ரோட்ல வண்டி ஓட்டி வர்றதுக்குள்ள 15 இடத்துல ஹார்ட் நின்று பயமா இருக்கு. ஏன்னா வர்ற கிராஸ் பண்றோம் அவங்களுக்கும் இருக்கு, எதிர்த்தால அவங்களுக்கும் இருக்கு, ஓவர்டேக் பண்றோம் அவங்களுக்கும் இருக்கு. இப்ப செல்போன் அல்லது நீளமா தொங்குது வார் மாதிரி. வாகனம் ஓட்டும் போது, பிஸியான ரோட்ல வாகனம் ஓட்டும் போது எவ்வளவு கவனமுக்கு தேவை. காது, கண்ணு, மனசு, மூளை எல்லாம் அங்க பாதையை நோக்கி, சாலை நோக்கி இருக்கணுமே. நீ எல்லாவற்றையும் பாட்டு கேட்பதிலையோ அது யாருக்கூடயோ பேசிக்கிட்டே இருக்கும், மூளையெல்லாம் கவனம் அங்க செலுத்தும் போது உன்னால் ஆபத்து அப்பாவிகளுக்கு வரும். இதையெல்லாம் அரசாங்கம் தெளிவா பார்க்கணும். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் பார்க்கணும் அவசியம் இல்லை. போக்குவரத்துக்கு ஏதாவது நல்லது செய்யுமானா செல்போன் பேசிக்கொண்டே 2 வீலரோ 4 வீலரோ எது ஓட்டினாலும் சரி, அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க, அவனை முடிச்சு உள்ள போடுங்க. வாகனம் செலுத்தும் போது சும்மா எழுதி போட்ட செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் செலுத்தாதீர்கள், அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். செல்போன் பேசிட்டு வாகனம் ஓட்டுறவனை எவனாவது படம் பிடிச்சு அனுப்புனா போதும், ரோட்ல போற வீடியோ எடுத்து அனுப்புனா போதும், உள்ளதுக்கு போடுங்க அவனை.